வணக்கம். நம்ம எல்லாருக்குமே இந்த மோட்டிவேஷனோட ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு நாள் பாத்தீங்கன்னா மலையே புரட்டி போடலான்னு தோணும். ஆனா இன்னொரு நாள் படுக்கையை விட்டு எந்திரிக்கவே ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு. ஆனா அது நிஜமான தீர்வா? வாங்க இன்னைக்கு இந்த ஊக்கத்தை பத்தி ஒரு புது சயின்டிஃபிக்கான பார்வையில பார்க்கலாம். எப்பவாச்சும் இப்படி தோணியிருக்கா? ஒரு விஷயத்த கத்துக்க ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த ஆர்வம், அந்த உத்வேகம் திடீர்னு காத்துல கரைஞ்சு போன மாதிரி? நீங்க மட்டும் தனியா இல்ல, இது நம்மள பலரும் அனுபவிக்கிற ஒரு விஷயம்தான். இதுக்கு நீங்க உங்களையே குறை சொல்லிக்க வேண்டாம். ஏன்னா மோட்டிவேஷன் குறையறதுக்கு காரணம் உங்க சோம்பேறித்தனம் கிடையாது. இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு சொல்றது எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி தான். உண்மையான தீர்வு அது வேற எங்கேயோ இருக்கு. சரி, அந்த ரகசியம் என்னன்னு பார்க்கலாமா? ஊக்கம்ங்கிறது ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி வர விஷயம் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. நம்ம மூளைக்கு சில அடிப்படை உளவியல் தேவைகள் இருக்கு. அது சரியா பூர்த்தி செய்யப்படும்போது மோட்டிவேஷன் தானா வரும். அப்போ நம்ம மூளைக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்கள் என்னன்னு அதைத்தான் இந்த பகுதியில நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, நம்மளோட முதல் பகுதி நவீன காலத்துல நாம சந்திக்கிற ஊக்கச்சிக்கல். நிஜமாவே இது ஒரு பெரிய போராட்டம்தான். இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம கவனத்தை சிதறடிக்க 1000 விஷயங்கள் இருக்கு. குறிப்பா நம்ம கையில இருக்கிற இந்த சின்ன டிவைஸ், ஆமா நம்ம ஸ்மார்ட் போன் தான். இது நமக்கே தெரியாம நம்மளோட மோட்டிவேஷனை எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நான் சும்மா சொல்லல. இங்க பாருங்க, 2024ல டெங்கு மற்றும் அவரோட குழுவினர் செஞ்ச ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, சமூக வலைத்தளங்களோட அதீத பயன்பாடு குறிப்பா மாணவர்கள் மத்தியில மன அழுத்தம், பதட்டம், மனச்சோர்வு மாதிரியான பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது. இந்த மூணுமே நம்மளோட ஊக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு சாப்பிடுற விஷயங்கள். இது ஒரு மாதிரி நச்சு சுழற்சி. யோசிச்சு பாருங்க, படிப்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு தோணும்போது ஒரு சின்ன ஆறுதலுக்காக நம்ம போன் எடுக்கிறோம். ஆனா அது என்ன பண்ணுது? நம்ம கத்துக்கிற திறனை குறைக்குது. அதனால படிப்பு இன்னும் கஷ்டமாகுது. கடைசியில மோட்டிவேஷன் இன்னும் குறைஞ்சு போகுது. அப்புறம் நம்ம திரும்ப எங்க போறோம்? அதே போனுக்கு தான். இந்த சுழல்ல நம்மள பல பேர் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அப்போ இந்த சுழற்சியை எப்படி உடைக்கிறது? இதுக்கு ஒரு வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுக்கான பதில் உளவியல்ல இருக்கிற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கோட்பாட்டுல இருக்கு. அதுக்கு பேரு தான் சுயநிர்ணய கோட்பாடு, அதாவது செல்ஃப் டிட்டர்மினேஷன் தியரி. சுருக்கமா சொல்லணும்னா, மனுஷங்களான நமக்குள்ள இயற்கையாவே கத்துக்கவும் வளரவும் நாமளே மெருகேத்திக்கவும் ஒரு ஆசை இருக்கும். இது நம்ம டிஎன்ஏலயே இருக்கிற ஒரு விஷயம். ஆனா அந்த இயற்கை உந்துதல் சரியா வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு சரியான சூழல் தேவை. அந்த சூழலை எப்படி உருவாக்குறதுன்னு சொல்றதுதான் இந்த கோட்பாடு. சரி, ஊக்கத்துல 2 முக்கியமான வகை இருக்கு. ஒன்னு உள்ளார்ந்த ஊக்கம், அதாவது ஒரு விஷயத்த நமக்கு புடிச்சிருக்கு, அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்கிறதுக்காகவே பண்றது. உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேட்கறது மாதிரி. இன்னொன்னு வெளிப்புற ஊக்கம். இத நாம ஒரு பரிசுக்காகவோ இல்ல ஒரு தண்டனையை தவிர்க்கிறதுக்காகவோ செய்வோம். எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும்னு படிக்கிறது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். பொதுவா நாம மோட்டிவேஷனை ஒரு லைட் ஸ்விட்ச் மாதிரி நினைச்சுக்கிறோம். ஒன்னு ஆன்ல இருக்கும் இல்ல ஆஃப்ல இருக்கும். ஆனா உண்மை அது கிடையாது. ஊக்கம்ங்கிறது ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி, அதாவது வானவல் மாதிரி பல நிலைகள் கொண்டது. ஒரு பக்கம் முழுக்க முழுக்க அடுத்தவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ஊக்கம், இன்னொரு பக்கம் முழு சுதந்திரத்தோட நமக்குள்ள இருந்து வர்ற ஊக்கம். இந்த ஸ்பெக்ட்ரமோட ஒரு மூலையில இருக்கிறது தான் வெளிப்புற ஒழுங்குமுறை. இங்க நாம ஒரு விஷயத்த செய்யறதுக்கான காரணம் முழுக்க முழுக்க நமக்கு வெளியில இருந்து வரும். சிம்பிளா சொல்லணும்னா, அம்மா அப்பா திட்டுவாங்கன்னு படிக்கிறேன், இல்லனா ஃபைன் போடுவாங்கன்னு ஹெல்மெட் போடுறேன். இதுல நம்மளோட சொந்த விருப்பம் துளி கூட இல்ல. இதுதான் மோட்டிவேஷன்லே ரொம்ப வீக்கான ஒரு நிலை. சரி, அதுக்கடுத்த ஸ்டேஜ் உள்வாங்கப்பட்ட ஒழுங்குமுறை. இங்க அழுத்தம் வெளியிலிருந்து வர்றதில்ல, நமக்குள்ள இருந்தே வருது. ஒரு விதமான கில்ட் ஃபீலிங். ஐயோ, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற பயம், இல்லனா நான் ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு பெருமை உணர்வு. இங்க காரணம் நமக்குள்ள இருந்தாலும் இதுவும் நம்மளோட உண்மையான ஆர்வத்திலிருந்து வர்றதில்ல. அதனால இதுவும் ஒரு வகையில கட்டுப்படுத்தப்பட்ட ஊக்கம்தான். இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். பாருங்க, இடது பக்கம் ஊக்கமே இல்லாத நிலை இருக்கு. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாம இப்ப பார்த்த வெளிப்புற உள்வாங்கப்பட்ட நிலைகளை தாண்டி வலது பக்கம் இருக்கிற முழுமையான உள்ளார்ந்த ஊக்கத்தை நோக்கி நகரணும். நம்மளோட கோல் இந்த ஸ்பெக்ட்ரம்ல இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்துக்கு போறதுதான். ஓகே, அப்போ எப்படி இந்த ஸ்பெக்ட்ரம்ல வலது பக்கம் போறது? எப்படி நம்ம உள்ளார்ந்த ஊக்கத்தை அதிகப்படுத்துறது? சுய நிர்ணய கோட்பாடு இதுக்கு 3 அடிப்படை உளவியல் ஊட்டச்சத்துக்கள் தேவைன்னு சொல்லுது. அதை நம்ம மூளைக்கு கொடுத்தா போதும். அந்த 3 மந்திர சாவிகள் இதுதான்.
முதல் சாவி தன்னாட்சி, அதாவது என் கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்குங்கிற உணர்வு. 2வது திறன், எஸ் என்னால இத பண்ண முடியுங்கிற நம்பிக்கை. 3வது உறவுமுறை, எனக்குன்னு சில பேர் இருக்காங்க, நான் தனியா இல்லங்கிற ஒரு இணைப்புணர்வு. இந்த 3 ஒருத்தருக்கு கிடைக்கும்போது உள்ளார்ந்த ஊக்கம் தானா பூத்து குலுங்கும். இதுல ஒன்னு குறைஞ்சா கூட மோட்டிவேஷன் அடிவாங்க ஆரம்பிச்சிடும். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. தியரி ஓகே. ஆனா இதுக்கும் இன்னைக்கு மாணவர்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? இப்போதான் நாம புள்ளிகளை இணைக்க போறோம். இந்த தியரியும் உண்மையான டேட்டாவும் எப்படி ஒத்து போகுதுன்னு பார்க்கலாம். திரும்பவும் 10 குழுவினரோட ஆய்வுக்கு வருவோம். இங்க பாக்குற இந்த மாடல் சும்மா தியரியில உருவாக்குனதில்ல. கிட்டத்தட்ட 1300 மாணவர்கள் கிட்ட இருந்து எடுத்த டேட்டாவை வச்சு உருவாக்குனது. இது என்ன சொல்லுதுன்னா, பின்னடைவு, அதாவது பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர திறன், அப்புறம் சமூக ஆதரவு, இது ரெண்டும் ஒருத்தரோட கத்துக்கிற ஊக்கத்தை நேரடியா பாதிக்குதாம். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த ஆய்வுல சொல்ற பின்னடைவுங்கிறது என்ன? அது நாம முன்னாடி பார்த்த திறன்கிற தேவையதான் குறிக்குது. சவால்களை சமாளிக்கிற திறமை. அதே மாதிரி சமூக ஆதரவுங்கிறது எதை பூர்த்தி பண்ணுது? நம்மளோட உறவுமுறை தேவைய. பாத்தீங்களா, நிஜ உலக டேட்டா நம்ம உளவியல் கோட்பாட்டை 100க்கு 100 கரெக்ட்னு சொல்லுது. எங்கள் பொய் சொல்லாது இல்லையா? இந்த சார்ட்ட பாருங்க. இது ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. நேர்மறை உணர்ச்சிகள், சமூக ஆதரவு, பின்னடைவு, இந்த 3ம் ஒருத்தருக்கு அதிகமா இருக்கும்போது அவங்களோட கத்துக்கிற ஊக்கமும் ராக்கெட் வேகத்துல ஏறுது. இதுக்கு என்ன அர்த்தம்? நாம இந்த 3 விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா போதும், காணாம போன நம்ம மோட்டிவேஷனை கண்டிப்பா திரும்ப கொண்டு வர முடியும். ஓகே, தியரி பார்த்தாச்சு, டேட்டாவும் பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான கட்டம், அதாவது செயல்முறை. இது எல்லாம் வச்சு நடைமுறையில நாம என்ன பண்ணலாம்? நம்மளோட மோட்டிவேஷனை இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸோட மோட்டிவேஷனை அதிகரிக்க நாம இப்பவே என்ன செய்ய முடியும்? இந்த டிப்ஸ் ரொம்ப முக்கியம், கவனமா கேளுங்க. முதல்ல தன்னாட்சிய வளர்க்க. நீ இது செஞ்சே ஆகணும்னு கட்டளை போடாம இந்த 2ல எதை ட்ரை பண்ணலான்னு பாக்குறியா அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் கொடுங்க. 2வது திறனை உருவாக்க. ரொம்ப கஷ்டமாவோ ரொம்ப ஈஸியாவோ இல்லாத அவங்க திறமைக்கு சரியான சவால்களை கொடுங்க. கூடவே ஆக்கப்பூர்வமான ஃபீட்பேக் கொடுங்க. 3வது உறவுமுறைய வளர்க்க. அவங்க எந்த பயமோ இல்லாம அவங்க சந்தேகங்களை கேட்கற மாதிரி ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குங்க. போனஸ் டிப்பா, ஒரு பாடம் போர் அடிச்சாலும் இது எதுக்கு முக்கியம்னு அதோட மடிப்பை புரிய வச்சா போதும் அவங்களோட ஊக்கம் தானா அதிகமாகும். இந்த பகுதியோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு நீங்க யாருக்காவது உதவ போறீங்க. அது உங்க குழந்தையா இருக்கலாம், ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல உங்க கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம். ஏன் உங்களுக்கே நீங்க உதவி செஞ்சுக்கலாம். அவங்களோட தன்னாட்சி, திறன், உறவுமுறை, இந்த 3ல ஏதாவது ஒன்ன நீங்க எப்படி ஆதரிக்க போறீங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன செயல் கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். யோசிச்சு பாருங்க.